வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நேற்று வீடியோலே சொல்லியிருந்தோம், முக்கியமான சப்போர்ட் லெவல் இந்த லெவல் தான். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா கீழே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் செல்லிங் கன்னியூ ஆக போகுது அப்படிங்கிறத தான் நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், நாம் ஃபிக்ஸ் பண்ண எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சிலேருந்தே கீழே பிரேக் பண்ணி ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. ஸோ இதோட டெஸ்டினேஷன் நிஃப்டியில் அடுத்து வந்து 23,350 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜோன் மாதிரி இப்போ இந்த ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுக்க போகுதா அல்லது இது ரிஜெக்ட் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இந்த லெவல், அடுத்த லெவல் போகும். இதை பிரேக் பண்ணதுன்னா அது கீழே வரலாம். ஸோ என்ன ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சில் 1 ஹவரில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணுதுன்னா அடுத்து 23,722, அடுத்து 23,816 இருக்குது. ஸோ கீழே அது பிரேக் பண்ணதுன்னா 23,509, 350 அப்படின்னு இருக்குது. ஓவரால் இந்த 1 ஹவரை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு. ஸோ லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து இந்த ரேஞ்சு தான். அதான் நம்ம டே சார்ட்லேயும் வந்து பார்த்துருந்தோம். லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. அதுவும் வந்து பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவரால் ரெண்டுமே பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். கீழே ஓப்பன் ஆகிட்டு சிபிஆர்லேருந்து S1 வரைக்கும் போகலாம். S1ல் சப்போர்ட் எடுத்தால் திரும்ப சிபிஆர் வரலாம். இது ஒன்று. S1லேருந்து ரிஜெக்ட் ஆனதுன்னா S2, S1லேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு இதே சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் அடிச்சா R1 தாண்டினா R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். ஏன்னா செல்லிங்கில் இருக்கிறதுனால R1ல் ரிஜெக்ட் ஆகும் சமயத்தில் திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ அதனால் இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து எடுத்ததுனால நம்ம இனிமேல் சென்செக்ஸோடைய அந்த டெய்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். சென்செக்ஸும் வந்து ஒரு முக்கியமான இண்டெக்ஸு. அதோடைய அனாலிசிஸ் என்பது அது என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீ பாயிண்ட்ஸை செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி போலவே பாருங்கள், சென்செக்ஸும் அதோடைய முக்கியமான அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதோடைய அடுத்த டெஸ்டினேஷன் வந்து 76,745 அந்த ரேஞ்ச் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை நோக்கி வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க போகுதா அல்லது முன்னாடி எடுக்க போகுதான்னு செக் பண்ணும். இதை பிரேக் பண்ணிட்டு இன்னும் தொடர்ந்து கீழே போக போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை ஒருவேளை மேலே இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு. ஸோ அதனால் இந்த 3 முக்கியமான ரேஞ்சும் செக் பண்ணி வைங்க. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் அந்த ரூல் தான். மேலே பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு, கீழே பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் லெவலு. இந்த சப்போர்ட் லெவலோடைய ரேஞ்சே கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஒரு 1000 புள்ளிகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை மட்டும் தாண்டி செல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1000 புள்ளிகள் கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சை நம்ம இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத முக்கியமாக செக் பண்ணி பார்ப்போம். லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் பேரிஷு. நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். அப்படியே இந்த சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா செக் பண்ணலாம். ஸோ கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல் பண்ணால் S1 தாண்டினா S2, சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் R1, R1லேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்தால் R2, R1ல் ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வரலாம். ஸோ கீழே ஓப்பன் ஆனால் அப்படியே தொடர்ந்து கீழே சப்போர்ட் அடிச்சுன்னா இங்கே S1ல் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப R1ல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இதுதான் ரூலு. ஸோ ரெண்டுமே வந்து முக்கியமான அந்த செல்லிங் அந்த சப்போர்ட் லெவலை நோக்கி போக போகுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பிரேக் பண்ணணும். அதே போல் சென்செக்ஸில் வந்து அதை நோக்கி வந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா 1000 புள்ளிகள் கீழே இறங்கலாம். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிசர்ச் பண்ணி உங்கள் சொந்த முடிவு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.